திரு விஜய் நேரடியாக சினிமா களத்தில் ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங்ல இருந்து நேரா போய் சிஎம் சேர்ல உட்காரணும்னு சொல்ற விஜய் திருப்பரங்குன்றத்திலேயோ மன்ரேகா போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய எந்த விடயங்கள்லையோ அவர் கூறிய வாயை திறந்து மக்களுக்காக நிற்கக்கூடிய அந்த கருத்துக்களை முன்வைத்ததாக நாம் எங்கேயுமே பார்க்கல. ஸோ ஏன் திரு விஜய் அவர்கள் இப்படி மக்கள் மன்றத்தில் நேரடியாக விவாதங்களை கிளப்ப வேண்டியது, நேரெதிராக உங்கள் கொள்கை எதிரிக்கு எதிரான ஒரு வார்த்தைகள் பிரயோகங்களை ஏன் செலுத்த மாட்டேங்கிறீர்கள், ஏன் அவர்களை மயிலிறக போல தடவி கொண்டே செல்கிறீர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ நீங்க கொள்கை எதிரிங்கிறது வெறும் லெட்டர் பேட்ல வெறும் பேட்ல எழுதி வெறும் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான், கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு அல்ல. அவர்களை நேரெதிராக நேர்மையாக அறம் சார்ந்து உண்மையாக எதிர்க்கக்கூடிய வல்லமையை திரு விஜய் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது திருப்பி திருப்பி அவர் ஒட்டுமொத்தமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்டி டிஃபெக்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறதுக்குரிய ஒரு சக்தியாக மட்டும்தான் அவர் முன்னாடி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்களையுமே டெல்லியில் அமித்ஷாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நேரடியாக தாவேகாவுக்கு செல்கிறார் கரூர் சம்பவத்திற்கு அப்புறம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கனெக்ஷன் ஆஃப் டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி முகமாக டிஎம்கேயினுடைய ஆன்டி டிஎம்கே ஓட்டுகளை பிரித்து கொண்டு போய் சேர்க்கிறதற்குரிய ஒரு முகமாக மட்டுமே தாவேகாவினுடைய தலைவர் விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இரண்டு விஷயங்களிலும் அவர் வாய் மூடி மௌனமாக இருந்ததை பற்றி மட்டுமே நம்மளுடைய சிந்தனையாக இருக்கிறது.